தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்ல வச்சிருச்ச தம்பி. அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. பயங்கரமாக தைரியம் வந்துச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை காட்டி போட்டு சட்டி வட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கு இன்னும் செகண்ட் ஹாப் இருக்குது அப்படின்னாப்புல. அப்படி ஒன்று பயில் வாழ்ந்த ரங்கநாதன் ஃபஸ்ட்டாக வந்தார். கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன். அண்ணே நம்மளை காத்திருக்கா தெரியலையே, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள், யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச 2 படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல ப்ரிவ்யூ ஷோ போட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன். என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, போய் பாருங்கள், அவங்க முடிச்சுட்டு வெளில வரப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார், கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை ஷோ போய்கிட்டு இருக்குது, வெளியில் வர்றப்ப நின்னுன்னு வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்கல்ல, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்போ என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால் கவனமாக அப்படின்னு 2-3 பேரெல்லாம் சொன்னாங்க. அவரெல்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா நீ அந்த பக்கம் போயிடு, அவர் அந்த பக்கம் வந்தாப்பலான்னா இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்போ இந்த பக்கம் இல்லை, சரின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படிங்கிறது பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு. இங்கே இண்டோர் பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. வழக்கம்போது விடுதலையில் சொல்லுமா அந்த சாவித்திரி அக்கா ஃபோன் பண்ணிச்சு, நீ நல்லா இருப்பாக்கா, போன உயிரை அப்பப்போ பிடிச்சி இழுத்து விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்ல வச்சிருச்ச தம்பி. அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி, நிறைய நண்பர்கள், அண்ணன் தம்பிக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணீங்க. பயங்கரமாக தைரியம் வந்துச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை காட்டி போட்டு சட்டி வட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கு இன்னும் செகண்ட் ஹாப் இருக்குது அப்படின்னாப்புல. இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இண்டோர் பிளாக்கை நம்மளை காப்பாற்றிடுவோம், திட்ட மாட்டாங்க, வாங்கன்னு வந்துட்டு இங்கே வந்து நின்னா அவர் உள்ளே போயிட்டு, அவர் இங்கே உட்காந்துருக்காப்புல, இங்கே வந்துருந்தாப்புல. அப்புறம் அவர் எங்கே உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிருந்தாங்க. என்னை ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா, உள்ளே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க. அப்போ படம் முடிச்சு போச்சு, ஒரு பேசாமல் இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க, நான் நின்றுவோம்டா அப்படின்னு. இந்த டோருக்கு வந்து நின்றுங்கன்றாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடையே வந்து அப்படியே ஒன்று பயில் வாழ்ந்த ரங்கநாதன் ஃபஸ்ட்டாக வந்தார். கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன். அண்ணே நம்மளை காத்திருக்கா தெரியலையே, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில். சிறப்பு, அற்புதம்ட்டு போயிட்டார். முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட்டு. அவ்வளோ இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில, உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு, ஒன்று கூட குறையில. அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடிச்சு. அவ்வளோ சந்தோஷம். தேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க, இல்லை இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு, எங்கள் படமாக நினச்சி, எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தண்ணே, விஜயண்ணே, விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்டினட்டினா சார், பெருமாந்தா, பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ பேரும், சாரதி சார், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியும். அந்த இயக்குனர் கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி.
அதே நேரத்தில் இந்த படத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட போன இந்த டிசைன் சரின்னு சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு 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 குழந்தைய 10 மாதம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. அதுக்கு சமமானது தான் அந்த மிக்சிங்கிறது. படத்தில் மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்கே எப்பேற்பட்ட நல்ல படத்தை கூட அங்கே காலி பண்ணிடலாம் அவர் நினச்சாரண்டா. அப்படி ஒரு ஒர்க் பண்ணார். யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி. விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க, இதுலேயும் ஒர்க் பண்ணீங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் பாவமாக இருந்துச்சவங்கெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமாறனே ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ணி முழுசாக ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு ஒரு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய் சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31க்கு முன்னாடி மே 30 அப்படின்னோம்னா அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம் தான் நம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலை. குமாரனை அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. வருவார் குமாரனே, இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காரு, ஒரு செகண்டில் திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும். அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவார். செந்தில் கூப்பிட்டுக்காரங்க ஓடுவார். ஆஃப் பதட்டத்தில் வருவார். அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார், அங்கிட்டு உள்வாங்க எந்த நம்பர்ன்றுவார். திருப்பி கிளம்புவார். எங்கெங்க போகிறீங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வரேன்டுவார். 1 hour சொல்லுவார். அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்து ஒரு 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் சூப்பர் நானே 6 வரலன்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்ட்டுவார். போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்டு ஓடுங்கண்டுவார். ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே பெரும் பதட்டமாகவே இருந்துச்சு. என் அன்பு தம்பி உதயசங்கர்கிட்ட சொன்னேன். 2-3 ஃபோன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல. அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிரதர், இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அது வந்துருச்சு நினைக்கிறேன். 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது, அப்புறம் ஆஃபீஸ் சொல்கிற வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உங்களுக்கு நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி, அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆறுதல் வில்சங்க ரொம்ப நன்றிங்க. உங்களை ஒளிப்பதிவில் அற்புதமான காட்டி ரொம்ப நன்றிங்க. உதயகுமாருங்க அதே ஜீனியஸ். நீங்கள் உங்கள் படம் பார்த்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கும் ஓகே, என்ன 2 நாள்னு ஆசைப்பட்டு கேட்பேன் வேணான்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஓகே உங்கள் சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைண்ணே. 2 நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைடில் இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல. டேரக்டர் சொல்லுவாப்புல, சார் இல்லை சார் சரியாக இருக்கும் சார், போதும் சார் இருங்க டேரக்டர் நான் சொல்லணும் சீனி வேணுமா நம்மாண்டு அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவார். பதட்டத்திலே தெரியும். அப்போ அண்ணன் பட்டத்தில் வச்சுருப்பாப்புல, அதனால் அப்படியே தெரியும். அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணன் 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியாக படம் வரணும் இல்லையா, அதனால் எத்தனை நாள் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்சு கொடுக்குறியா ஒரு டேரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்கண்ணே. உங்களுக்கும் துரை செந்தில்குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றிமாறண்ணே. எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுக்குட்டி இருக்கும், அது ஒரு ஜல்லிக்கட்டு மாடை தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுக்குட்டியை கொண்டு வாங்க, இந்த இது பாருங்க நல்லா வரப்போ போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னுவாங்க. அது யாரு போனால் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குன்னுவாங்க. அதே வெற்றிமாறங்க அவளை கண்டு இருக்கப்போ அந்த கண்டுக்கிட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சி இன்னைக்கு ஒரு 2வது மேடையில் நின்றுச்சு. ஆனால் மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அது அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைங்க, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உங்களை கையை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் அங்கேருந்து உருவானது இந்த படம் கருடன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்தார், எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் டப்பிங்க்கு அப்பப்போ வரப்போ துரை செந்தில்குமார் எங்கள் ஒர்க் பண்ணுவார் கூட, அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட துரை செந்தில்குமார் நடத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவர் சொல்லி சூப்பர் 2 பேரும் கை கொடுத்து ஆமல்ல
நம்ம அடுத்தது போகிறது வந்து அவருக்கு எல்லாமே தெரியும். ப்ளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம அப்பப்போ போய் அன்னைக்கிட்ட கேட்டுக்கலாம், அண்ணன் மானிட்டர் இருக்கும், சும்மா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு. இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பிக்கிற டேரக்டர் சார் சொல்லுவார், இல்லை சிம்பிளாக இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ண இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிண்ணே. 14 வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன், நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே. எந்த நாளுமே இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டுருந்தேன்டா நான் எப்படியோ போயிருப்பேனே. கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் கமிட் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து வெற்றிமாறன்கிட்ட வந்து நின்றதுக்கப்புறம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் தக்க இருக்கிறதுக்கு பதட்டமாக இருந்த 2 பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள். இப்போவும் சரி, இது நான் எடுத்த முடிவே இல்லை, அவர் எடுத்த முடிவு தான். நேராக அன்னைக்கு டேரக்டர்கிட்ட போனோம், அவரும் சூப்பர் அற்புதமாக ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டேரக்டர் சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்ப கேட்பேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படின்னு தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடல டாக்டர் பல விதமாக இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமணிக்கே வருவாங்க, அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு இங்கே வருவாங்க, சிஸ்டர் தூக்க அவுட், அவங்க இது பண்ணுங்க, அவரை உட்கார சொல்லுங்க, உட்காரத்துக்கு அவங்க திட்டிக்கிட்டே நம்மக்கிட்ட அந்த எப்படி இருக்கு, நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும். சென்ட்ரல் அப்படி இல்லை, அந்த ஊசத்துக்கு அப்படியே நேரம் வந்து ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, நீங்கள் அம்மா அப்பா பேர், அவர் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லையா நமக்கு தெரியாத அளவுக்கு அழகாக ஸ்மூத்தாக கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்குது. நமக்கு தான் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், இது சரியாக வருமான்ட்டு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி என்ன அது திருப்பி போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாகவே வந்து திரைக்கிறேன் நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. என்ன ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் 2 பேரும் வந்து பேசுனீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க, நல்லா சூப்பராக போச்சு அப்படிலாம் பேசுனீங்க. ஆனால் இல்லை சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போதான் நம்ம காமெடினால் வந்து பழகிட்டோமா, அந்த கதையை நான் ஆனது இல்லை, மற்றபடி மேற்பட்ட விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில், சூரி சார் ஒரு நிமிஷம் இங்கே திருச்சி நாராயணன்ட்ட கொடுக்குறேன், அண்ணே கொடுங்கண்ணே, அண்ணே வணக்கம் வணக்கண்ணே, காலையில் வந்துடும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகிடும்னே, கேட்கல ரிலீஸ் ஆகிடும்னே, சரி ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான், சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே, இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறோம். என்னை படம் ஆரம்பித்து அவர் ஃபஸ்ட் இதுக்கு தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய அமௌண்ட்டு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும்தான் நான் கொடுப்பாங்க, எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்குற 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பாக கொடுங்க, 100 ரூபா வந்துடும்னே, நான் சொல்ல பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன், நான் கொடுக்கலாமே ஒரு நிமிஷம் செந்தில் நேற்று கொடுக்குறேன். அண்ணன் அதே தான், என்னண்ணே குமாரை பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அது மேலே எந்த தப்பானது எந்த சரியுமே இல்லை, சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா வந்து கொடுத்துருக்கிட்டே கண்டிப்பாக வந்துடும்னே அப்படின்னு. ஓகே பக்கத்தில் வேற யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன், இல்லை இந்த டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்காக மற்றெல்லாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. உண்மைக்குன்னே நீங்கள் இந்த படம் வெளிவதற்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே, அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 13.5 கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே, ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லைண்ணே. கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்குன்னு இதில் துணிஞ்சு இறங்கினேன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம், அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே. சிதம்பரண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அதிகமாக அவர் என்கிட்ட பேசின உங்கள் பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு, அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னே. இந்த 25வது போஸ்ட்டு, இந்த 50வது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே, ஒரு நம்பர் போட்டு விடலாமே அப்படின்ற உடனே குமாரன் சொல்கிறாருங்க, இல்லை வேண்டாம், இல்லை அதாவது என்ன சொன்னாங்க 50வது நாள் மாதிரி 24 கோடி இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு போடாண்டாங்க, பறந்து அடிக்கிறாங்க. எனக்கு தயவுசெய்து தப்பை பண்ணிடுறாருங்க, வேண்டே வேண்டாம், அத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க, சாதாரண 20வது நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமாரண்ணே,
அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைண்ணே, நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே, காமெடியை உங்கள் கூட இருக்கேனே, இப்போவும் உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன். நீங்கள் எப்போவும் என் கூட இருப்பேன் நான் நம்புகிறேனே. எந்த விதத்தில் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லைண்ணே எங்கேயுமே. அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படமாக ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதையும் தானே ஒரு பெருந்தன்மை. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிட்டு அது எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியலை. அது மிகப்பெரிய இதுதாங்க. நீங்கள் ரொம்ப நன்றிங்க. இப்போவும் சொல்லுங்கள், எப்பவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ, எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.